மலரும் மனம். அத்தியாயம் 11. நாட்கள் செல்ல அன்று மலரினை வீட்டுக்கு அழைத்து வரும் எண்ணத்தில் இருந்தாள் வினோதினி. முன்பு எப்படி இருந்தாலோ அதே போல் இன்றும் அப்படியேதான் இருந்தாள் மலர். வினோதினி பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டாலும் ஒதுக்கத்தோடே நடந்து கொண்டாள். முடியாத நிலையில் கூட தனக்காக வேலையை தானே செய்து கொள்ள உதவிக்கு வந்த வினோதினியை கூட வேண்டாம் என மறுத்தாள். 4 நாட்கள் பகல் பொழுதில் வினோதினி, இரவில் கனகராஜ் மாறி மாறி இருந்தாலும் தன் மகளிடம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. முதல் நாள் விஸ்வா வந்து பார்த்தது. அதன் பின் அவனோ வரவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மலருக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கைபேசியில் கூறிக்கொண்டே இருந்தான். விஸ்வாவின் மனமோ மலரினை அடுத்த முறை காணும் போது அவளின் முன் எப்படி இருந்தாலோ அதே போல் அந்த அளவிற்கு அவள் இப்படி இருக்க வேண்டும் என்றே எண்ணினான். படுக்கையில் அமர்ந்து யாரிடமும் பேசிக் கொண்டிருந்த மலர் வினோதினி உள்ளே நுழையவும், சரி நான் இன்னைக்கே வரேன் கூறிவிட்டு வைத்தாள். மலர், டாக்டர் இன்னைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. டிரைவர் அண்ணா வெளியில வெயிட் பண்றாங்க. நீ நல்லா இருக்கதான் நான் போகலாம்ல? கேட்டவாறே பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க. சாரி அண்ணி, நான் லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிக்கிறேன். நான் யாருக்கும் தொந்தரவு தர விரும்பல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹே மலர், என்ன பேசுற நீ? எதுக்காக இப்படி பண்ற? உன் அத்தையும் சித்தியும் பேசினதெல்லாம் தப்புதான். சொல்லப்போனா என் மேலதான் தப்பு. நான் தடுத்து இருந்திருக்கணும் அந்த நிமிஷமே. பிளீஸ் அண்ணி, நான் இதை பத்தி பேச விரும்பல. இந்த 1 வருஷம் நான் ரொம்ப வலிகள் அனுபவிச்சிருக்கேன். பயத்துலதான் வந்தேன். அந்த பயம் மத்தவங்க வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்கு. நான் அந்த வீட்டுல இருக்கிறது நல்லதே இல்ல அண்ணி. இங்க பாரு, நீ எதை நினைச்சு பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீ என்னோட இப்போ வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நான் அந்த வீட்டுல இருப்பேன். இல்லைன்னா நானும் வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். உன்னை விரட்டிட்டேன்னு சொல்லி என்ன தப்பா பேச வைக்க போறியா நீ? நான் அதுக்காக எல்லாம் சொல்லல. அண்ணனுக்கு உங்களுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்க கூடாது. என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தானே உங்க கல்யாணம் நடந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா நிறுத்து மலர், எதுவும் பேசாத. அண்ணி அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே விழிகளில் கண்ணீர் வழிந்தோட இவர்களாவது தன்னை ஏற்றுக்கொண்டார்களே என்ற எண்ணத்தோடு வினோதினியை அணைத்துக் கொண்டாள். காரில் சென்று கொண்டிருக்க அன்று தன் தவிப்பு விஸ்வா வந்து உதவியது, தன் அன்னை வந்தது என்று அனைத்தையும் கூறவே வீடு வந்து சேர்ந்தனர். நல்ல பாத்தி இறங்கு மலரு, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் கூறியவளோ வேகமாய் இறங்கி செல்லை பார்க்க, இல்ல வேண்டாம், நான் எப்பவும் போலயே இருந்துட்டு போறேன். மலர், இப்போ நீ மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க. வேண்டாம் அண்ணி உறுதியாய் மறுக்கவே, சரி வா என்றவளோ தன்னோடு அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். வந்துட்டீங்களாமா? என்ன மலர் பாப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க யாருமே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. பாவம் பெரியயா 4 நாளா சரியாவே இல்ல கூற அமைதியாக மட்டுமே பதிலாக கொடுத்தாள். ராணியக்கா, நீங்க போய் வேலைய பாருங்க. மாமாவும் அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்களா? போயிட்டாகம்மா கூறியவரோ சென்றுவிட, தேங்க்ஸ் அண்ணி, நான் என் ரூமுக்கு போறேன். கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல மலரு? இல்ல அண்ணி வேண்டாம் கூறியவளோ தன்னரை நோக்கி செல்ல கால்கள் தடுமாற நுழைந்தாள். மலர் அறைக்குள் நுழைந்ததும் கையோடு கொண்டு வந்த மலரின் உடைகள் அனைத்தையும் வேலைக்காரியிடம் கொடுக்க கொண்டு சென்றாள் வினோதினி. மாலையை தாண்டி இரவினை நெருங்கும் வேலை என்பதால் உள்ளே நுழைந்த மலரின் விழிகளுக்கு சுற்றிலும் இருள் மட்டுமே காட்சி கொடுத்தது. தன் அறையில் விளக்கினை தேடி அதனை போட வெளிச்சம் பரவிய அடுத்த நொடி அவளின் விழிகளோ ஆச்சரியத்தோடு விரிந்தது. அறை முழுவதும் வண்ண வண்ண மலர்களும் பலூன்களும் அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருக்க படுக்கையை சுற்றி திரைச்சீலை மூடியிருந்தது. மலரின் அறைக்குள் நுழைய யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே போல் அவளுமே மற்றவர்களை அனுமதிக்க விடமாட்டாள். அந்த வீட்டில் 1 வருடமாக விருந்தாளியாக இருந்ததால் இப்படி ஏதான் நடந்தது. வினோதினி கூட பேசும்போது அரைவாசல் நிற்பாலே தவிர உள்ளே வந்ததில்லை. அதனை கண்டதும் தன் அண்ணன் மூர்த்தியை நினைவு வர விழிகளோ கலங்கியது. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவளுக்கே தெரியாது தங்கைக்கு ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதே அவனின் செயல். போன வருடமோ மலர் செய்த செயலால் அறவே வெறுத்து கொண்டிருந்தான். ஆனால் மறுபடியும் அதே போல் இன்றும் நடந்திருந்தது. அண்ணன் தான் எனக்காக இதெல்லாம் பண்ணினானா? இன்னைக்கு என்ன நாளு? நினைத்து கொண்டு நாள் காட்டியை தேட அன்று மலரின் பிறந்த நாளாகவே இருந்தது. இன்னைக்கு என்னோட பர்த்டே. அண்ணனுக்கு ஞாபகம் இருந்து இதை பண்ணிருக்கானா? அப்போ என்னை ஏத்துக்கிட்டானா அண்ணன்? மனமோ சந்தோஷ குரலிட நீண்ட மாதங்களுக்கு பின் குளிர்ந்தது. வேகமாய் மூடியிருந்த படுக்கை திரைச்சிலையை விளக்க அவளின் புகைப்படம் பொருத்திய பிறந்த நாள் வாழ்த்து கேட்கும் ஒரு பார்சலும் இருப்பதை கண்டாள். அதில் ஹாப்பி பர்த்டே மை டியர் மலர் எழுதியிருக்கவே அந்த பார்சலை எடுத்து அவளோடு பிரித்தாள். சில்வர் அண்ட் மெரூன் வண்ண கலரில் பட்டுப்புடவை ஒன்று இருக்கவே வித்தியாசமாய் கண்டாள்.
அவளுக்கு பிடித்த ஏதாவது புத்தகம், பொருட்கள், இப்படி ஏதாவது ஒன்று மட்டுமே பரிசாக இதுநாள் வரை அண்ணனின் கரங்களில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்று புடவையை தந்திருக்கவே புதிதாக உணர்ந்தாள். தன்னை ஏற்றுக்கொள்ள அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிறான் எண்ணியவளோ சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டாள். நேரம் செல்ல இரவு உணவு நேரம். டைனிங் டேபிள் மோத்தியும் கனகராஜும் அமர்ந்திருக்க மலரின் அறையை கண்ட வினோதினியோ எப்படி இவர்களிடம் அனுமதி வாங்க என்ற நினைப்பில் பரிமாறினாள். போதுமா அம்மாடி, போதும் போதும். மாமனார் உரைக்கவே மனைவியின் கவனம் எதில் இருக்கிறது என்பதை புரிந்தவனோ வினோ கத்தி அழைத்தான். சொல்லுங்க, எங்க இருக்கு உன்னோட கவனம்? அது அது வந்து மாமா, நம்ம மலரையும் சாப்பிட கூப்பிடலாமா? தயக்கத்தோடு கணவனிடம் கேட்டால் நடக்க போவது இல்லை என்பதால் மாமனாரிடம் கேட்டாள். நான் அவளை டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு என்னைக்கும் சொன்னதில்லம்மா. அவ பண்ண தப்புக்கு எங்க முகத்துல விழிக்காதேன்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த தப்புக்கான தண்டனையத்தான் கடவுள் அவளுக்கு அப்பவே கொடுத்துட்டார்ல, இன்னும் எதுக்குமாமா? தயங்கி கொண்டே கேட்டாள். வினோ, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு தடவைனாலும் என் பேச்ச கேட்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? சாரிங்க, எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ற. எதுக்கு எனக்கு பிடிக்காததை நீ செய்யணும்னு நினைக்கிற வினோ? வாதம் விடுவது போல் முறைப்போடு கணவன் கேட்க, டேய் என்னடா இது பழக்கம், பொண்டாட்டிக்கிட்ட கோவப்படுறது? பின்ன இவ வாய மூடு கூறவே மலரின் கதவு திறந்தது. வினோவோ வேகமாய் திரும்பி காண மலரோ கையில் உணவு தட்டோடு வந்தாள். இவ எப்ப சாப்பிட்டா? இவளுக்கு யார சாப்பாடு கொடுத்தா நினைத்த வினோ சமையலறையை நோக்கி செல்லும் மலரினை கண்டாள். மலர், ஒரு நிமிஷம், உனக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? அது வந்து டைனிங் டேபிளில் இருந்த இருவரையும் பயத்தோடு கண்டவளோ, நான் சாப்பாடு சாப்பிடல, கேக் பீஸ் தான் சாப்பிட்டேன் என்றாள். கேக்கா? ஆர்டர் பண்ணியா என்ன? வினோவோ சகஜமாய் பேச மலரால் மட்டும் அப்படி பேசவில்லை. தன் வீட்டில் தானே யாரோ போல் இருக்க என்னவோ செய்தது. அண்ணன் ஏன் எதுவுமே கூறாம அமைதியாவே இருக்கான் நினைத்தவளோ எதுவும் கூறாமல் சென்றுவிட கேக் என்றதும் இன்று மலருக்கு பிறந்த நாள் என்பதே தந்தை மகன் இருவருக்கும் நினைவு வந்தது. கனகராஜோ குற்ற உணர்வு தாக்க மகளை காண முடியாது எழுந்து சென்றுவிட, இதற்கு முன் எப்படியெல்லாம் தங்கையின் பிறந்த நாளை கொண்டாடினோம். ஆனால் இன்றோ வெறுமை சூழ மூத்தையும் எழுந்து சென்றார். மாமா என்னங்க? இருவரையும் அழைக்க அவர்களோ அதனை செவியில் கூட வாங்காது சென்று விட்டனர். மலரினை பரிதாபமாய் கண்ட வினோ, மலர், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அவளின் கரங்களை பற்றி கொண்டு ஆறுதலாய் கூறினாள். மலரோ தலையை மட்டும் அசைக்க, ஏன் அண்ணன் எதுவுமே பேசல? மத்தவங்க இருக்கிறதால அமைதியா போயிட்டாங்களோ நினைத்தாள் மலர். சரி விடு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அது வந்து இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் கூற வர. ஹாய், ஹாப்பி பர்த்டே மலர். ஐம் ரியலி சாரி, எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ப்ரெசன்ட் வாங்கியிருந்திருப்பேன், இல்ல டின்னராவது கொஞ்சம் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருப்பேன். சாரி மலர். இட்ஸ் ஓகே, நீ இருக்கட்டும். 10 நிமிஷம் இதோ இங்க உட்காரு, நான் உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி தோசையும் சூடா கொண்டு வந்துடுறேன். இன்னைக்காவது நீ நல்லதா சாப்பிடுவா கூறிய வினோ வேகமாய் சமையலறை நோக்கி ஓடினாள். அண்ணி அதெல்லாம் கூற முன்னே வேலைகளை விட்டு மறைந்திருந்தாள். தனக்கு இந்த உணவுதான் பிடிக்கும் என்று இவர்களுக்கு எப்படி தெரியும்? யார் கூறினார்கள்? நிச்சயம் வேலைக்காரி ராணியோ அல்லது வேணியோ கூறியிருக்க மாட்டார்கள். பின் யார்? இவர்களின் இந்த மறைமுகமான அன்பாவது தனக்கு தினமும் கிடைக்குமா நினைத்தவாறே அமர்ந்தாள். அதே நேரம் இங்கே அறையின் குறுக்கும் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்த விஸ்வாவின் மனமோ மலரினை சுற்றியே வந்தது. ஏனோ இப்போது சில தினங்களாக அவளை நினைக்கும் போதெல்லாம் தான் அதீத சந்தோஷத்தில் திளைப்பது போன்றே உணர்ந்தான். மறுஜென்மம் எடுத்து வீட்டுக்கு வந்த முதல் நாள் அவளுக்கு தான் கொடுத்த பரிசு பிடித்திருக்குமா? அதனை ஏற்றுக்கொண்டாளா? சந்தோஷமாக இருக்கிறாளா? எப்படி அதனை அறிவது? தவிப்பு கலந்த ஒருவித எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் அவனுக்குள் புகுந்திருந்தது. பொறுமை காத்தவனோ தங்கையின் கைபேசியிற்கு அழைக்க டைனிங் டேபிளில் வினோதியின் கைபேசி ஒளிர்வதை கண்டாள் மலர். வினோதினி உள்ளே இருக்கவே, அண்ணி உங்களுக்கு கால் வருது என கத்த, யாருன்னு பார்த்து எடுத்து பேசு, எங்க வீட்டுல இருந்து தான் இருக்கும், நான் ஏதோ வந்துடுறேன் என உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். நான் எப்படி பேசு, ஒண்ணும் இல்ல பரவாயில்ல கூறவே எழுந்து அவளின் கைபேசியின் அருகே சென்றாள். இப்போது ஒருமுறை அமர்ந்து மறுமுறை ஒலிக்கவே விஸ்வாவின் பெயரும் புகைப்படமும் ஒளிர்வதை கண்டாள். எடுக்கவா வேண்டாமா மனம் யோசிக்க கரமோ அதனை எடுத்து விட்டது. செவியில் வைக்க விழிகளோ கூர்மையானது. ஹே வினோ, உனக்கு மொபைல் எடுக்க எதுக்கு இவ்வளவு நேரம்? அப்படி என்னதான் பண்ற நீ வேகமாய் கேட்கவே, எதுக்கு இவன் இவ்வளவு பதட்டமா பேசுறாக? ஒருவேளை எமர்ஜென்சியா இருக்குமோ
ஏன் வினோ, லைன்ல இருக்கியா இல்லையா? வேலைக்காரி மாதிரி அந்த வீட்டு சமையல் கட்டையே காத்துக்கிட்டு இருக்கியா? அந்த வீட்டுல நீ மட்டும்தான் இருக்கியா என்ன? கேட்டுக்கொண்டே போக தன்னிடம் முதலாக இவன் பேசும்போது இப்படித்தானே வம்பில்தான். நினைவுகளோ அன்று நடந்த உரையாடலை நினைத்தது. வினோ, இங்க பாருங்க, உங்க தங்கச்சி நாங்களா வேலை பாருன்னு சொல்லல, அவங்களா தான் வேலை பாக்குறாங்க. ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. கோபமாக அவளும் பதிலுக்கு கத்தவே தன்னவளின் குரல் தித்திப்பாய் சுகமாய் தாக்கியது விஸ்வாவின் செவியில். மலர், அழுத்தமாய் ஏக்கத்தோடு அழைக்கவே தன் பெயரினை கூறும் விஸ்வாவின் குரல் இதயத்தை வருடுவது போல் உணர்ந்தாள். என்ன உணர்வு இது? தன் பெயர் ஏன் தனக்கே புதிதாக தெரிகிறது? நினைத்து கொண்டு நிற்க, யார் மலரு என்றவாறு மலருக்கான உணவோடு அங்கே வந்தாள் வினோதினி. அது அது உங்க அண்ணன். சரி சரி, பேச வேண்டியதானே, ஏன் அப்படி அமைதியா இருக்க? அவன் பேசுறானா? கேட்க தலையை மட்டும் அசைத்தவளோ கைபேசி அவளிடம் கொடுத்தாள். ஒரு நிமிஷம் விஸ்வா கூறிய வினோதினி, இந்தா உட்காரு, முதல்ல சூடு ஆடுறதுக்குள்ள இதை சாப்பிடு. பிளேட்டில் கொடுத்து அவளை அமர வைக்கவே வாங்கி கொண்டாள். மற்றொரு இருக்கையில் அமர்ந்து, என்ன விஸ்வா சொல்லு என்று இருவரும் பேச ஆரம்பித்திருந்தனர். அவன் பேசுவது கேட்கவில்லை என்றாலும் வினோ பேசுவது நன்றாக புரிந்தது. இருவருக்கும் இடையில் தங்களை விட நல்ல உணர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். இதேபோல் தன் அண்ணன் என்று தன்னிடம் சகஜமாக பேசுவான். மனமோ ஏங்க ஆரம்பித்திருந்தது. இங்க பாரு, இதுதான் என்னோட குடும்பம். சொல்ல போனா நான் தான் இந்த வீட்டோடைய தலைவி. அப்போ எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. உனக்கு ஒருத்தி வரும்போது உன்னை வச்சு தாங்குவா பாரு, அப்ப தெரியும்டா உனக்கு. வினோ கூறவே அதற்கு அவன் ஏதோ கூற வினோதினி சிரித்தாள். தன் அண்ணியின் இந்த குணம் என்றும் இப்படியே இருக்க வேண்டும், இவர்களாவது வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். இன்னுமா? இதோ மலர் சாப்பிடுறா, அவளுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும். என் மாமனாரு அவருக்கு வேற பாலை காய்ச்சி கொடுக்கணும். சரி சரி, மறக்க மாட்டேன், சரியா பண்ணுவேன், போதுமா? இப்போவே இவ்வளவு அக்கறையா? சரி, வீட்டுல பேசுனியா? மலரனை வைத்துக் கொண்டே வினோதினி பேச மலருக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, நாளைக்கு லஞ்சுக்கு வரையா இல்லையா? அதான் இங்க எல்லாம் சரியாயிடுச்சுல இப்போ. அப்படியா, வா வா, நான் ஆஃப்டர்நூன் உன்னை பாக்குறதுக்காகவே வெயிட் பண்றேன். ஹே, இன்னைக்கு மலருக்கு பர்த்டே விஷ்வா, நீ விஷ் பண்றியா அவகிட்ட? இரு, நான் கொடுக்கறேன் கூறிய வினோதினி தன் அருகில் அமர்ந்த மலரிடம் கொடுக்க நினைத்தால் விஸ்வாவிடம் பேசுவது என்னவோ போல இருக்க, நான் இதை போய் வச்சுட்டு வந்துடுறானே என அவள் கூறும் முன்னே நழுவி கொண்டாள் மலர். விலைகளை விட்டு மலர் மறைய, விஸ்வா, மலர் இங்க இல்ல. ஆமா, நீ எப்போ அவளுக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்ண? நீதான் பண்ணேன்னு அவளுக்கு தெரியுமா? ஆர்வமாய் கேட்க அதே நேரம் மூர்த்தி அழைத்தாள். சரிடா விஸ்வா, நேரமாச்சு, அவங்க கூப்பிடுறாங்க, நாளைக்கு பேசலாம் கூறிய வினோதினி வைத்து விட்டாள். இங்கே விஸ்வாவின் மனமோ ஆனந்த குளியலில் தத்தளித்தது. மலரிடம் இன்று பேசுவோம் என்பதை எதிர்பார்க்கவே இல்லை. அவளின் சந்தோஷம் மட்டுமே தனக்கு முக்கியம் என்றே எண்ணினான். நன்றி.